கிறிஸ்து பிறப்புக்கு முந்தைய நவநாள், நாள் 4. தாவீதின் திறவுகோலே வாரும். ஓ தாவீதின் திறவுகோலே, இஸ்ரவேல் வீட்டின் செங்கோலே, நீர் திறக்க எவரும் பூட்ட இயலாது, நீர் பூட்ட எவரும் திறக்க இயலாது. வாரும், இருளிலும் இறப்பின் நிழலிலும் வாழ்வோரை சிறை நின்று வெளியேற்றும். திறவுகோலை கொண்டிருத்தல் ஒருவர் அந்த இல்லத்தின் மேல் கொண்டிருக்கிற உரிமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. விண்ணகத்தின் திறவுகோலை கண்டிருக்கிற இயேசு அதை திறந்து அனைவரையும் உள்ளே அனுமதிக்கிறார். மேலும் திறவுகோல் என்பது மறைபொருளை விளக்குகிற, பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிற கருவியாகவும் உள்ளது. போர்கள் சூழ்ந்த நிலையில் குழப்பத்தில் இருந்த ஆகாச அரசனுக்கு இம்மானுவேல் அடையாளம் தருகிறார் எசாயா. இது எங்கனம் ஆகும் என்ற குழப்பத்தில் இருந்த மரியாவுக்கு விளக்கம் தருகிறார் கடவுளின் தூதர். பிரியமானவர்களே, நம் வாழ்வின் திட்டங்களும் செயல்பாடுகளும் நம் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். ஆனால் அவை இறைவனின் கட்டுக்குள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து நாம் சற்றே தள்ளி நிற்கும் போது அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். குழப்பம், அச்சம், தயக்கம், கலக்கம் நம் வாழ்வை சூழும் போது பொறுமையோடும் அமைதியோடும் இருப்போம். கடவுள் வந்து திறந்து விடும் வரை பூட்டு போல காத்திருப்போம். அவர் நம்மை பிடித்து திறக்குமாறு அவருடைய கைகளில் நம்மையே ஒப்புவிப்போம். தாவீதின் திறவுகோலே, எங்கள் வாழ்க்கையை திறந்தருளும். ஆமென்.